என்ன நம்ம ஏற்பாடு பண்ண அகிலாண்டேஸ்வரி டிரைவர் பேசுறான். ஹலோ. ஹலோ மேடம். என்ன பெங்களூர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து அகிலாண்டேஸ்வரிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அத சொல்ல தானே கால் பண்ண. எப்படி மேடம்? இப்பதான் நோட்டீஸ் வந்துச்சு, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? அது மட்டும் இல்ல, அகிலாண்டேஸ்வரி இப்ப ஊர்ல இல்ல, மன அமைதிக்காக கிராமத்துக்கு போயிருக்கான்னு அதுவும் தெரியும். ஆமா மேடம், அவங்களுடைய ஒவ்வொரு மூவியும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் மேடம். என்ன? அகிலாண்டேஸ்வரி பேருக்கு வந்திருக்கிற இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் பத்தி தானே? ஆமா மேடம், அதேதான். இத்தனை நாளா நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் மொத்தமா அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்க போறேன். எல்லார் முன்னாடியும் கம்பீரமா தலை நிமிர்ந்துட்டு இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரிய தலை குனிய வைக்க போறேன். அந்த அகிலாண்டேஸ்வரிய பாராட்டி புகழ்ந்து பேசின எல்லாரும் அகிலாண்டேஸ்வரிய திட்டி அவ முகத்துல காரி துப்புற அளவுக்கு நான் பண்றேன். வில்லேஜ் போயிருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ள அவ மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் காத்துல பறக்கும். பறக்க வைக்கிறேன். ஓகே, அங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க மேடம். ஓகே மேடம். பெங்களூர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து தான் நோட்டீஸ் வந்திருக்கு. ஆமா சார், ஆனா பெங்களூர்ல எங்களுக்கு ட்ரஸ்டே இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு? அதானே நோட்டீஸ் ட்ரஸ்ட் இருக்கிற பெங்களூர் அட்ரஸ்க்கு அனுப்பாம எதுக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க? அதானே எனக்கு கூட அந்த டவுட் இருக்கு. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பெங்களூர் அட்ரஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம். அப்படி ஒரு அட்ரஸ் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். அதனால அகிலாண்டேஸ்வரி மேடம் பேருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அது ஓகே சார், ஆனா வெளில இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நாங்க அந்த ட்ரஸ்ட் நடத்தலையே. அம்மாவோட பிசினஸ் இன்கம்ல இருந்து எவ்ரி இயர் ட்ரஸ்டுக்காக ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணி அந்த ஃபண்ட்ல தான் இந்த ட்ரஸ்டே நடந்துட்டு இருக்கு. ஆமா சார், யாரோ பெங்களூர்ல நம்ம ட்ரஸ்ட் பேர்ல ஃபண்ட் கலெக்ட் பண்ணி மோசடி பண்ணிருக்காங்க. யாரு மோசடி பண்ணிருந்தாலும் இப்ப அதனால அம்மாவுக்கு குடும்பத்துக்கும் தானே கெட்ட பேரு வந்து சேரும். அத தடுக்க இப்ப என்ன பண்றது? ஆமா, பார்வதி சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம உடனே இந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற ஆண்டிக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும். இல்ல வேண்டாம். ஏன் ஆதி இப்ப இத அம்மாட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? அம்மா மன அமைதிக்காக தான் கிராமத்துக்கு போயிருக்காங்க. இப்ப போய் நோட்டீஸ் பத்தி அம்மா கிட்ட சொன்னா அவங்க இன்னும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க. ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா உடனே கிளம்பி வந்துருவாங்க. இந்த ட்ரஸ்டுக்கு வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் பணம் வசூலாயிருக்கு. ஆனா அதுக்கான அக்கவுண்ட்ஸ் எதையும் சப்மிட் பண்ணல. பெரிய அளவுல மோசடி நடந்திருக்கு. இந்த மோசடிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆமா சார், ஆதிக்கட ஒரு பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு சார். தப்பான வழியில பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். எவ்ரி இயர் கரெக்டா ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது நாள் வரைக்கும் ஒரு ரிமார்க் கூட வந்ததில்லை.
சார் கண்டிப்பா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா கவர்மெண்ட்டுக்கு தேவை ரெக்கார்ட்ஸ். கோர்ட்ல கூட இந்த ரெக்கார்ட்ஸ் தான் செல்லும். ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் பெங்களூர்ல இருக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸும் அந்த ட்ரஸ்ட் மூலமா 10 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அகிலாண்டேஸ்வரி மேடமோ அவங்க சார்பா லாயரோ நேர்ல வந்து விளக்க சொல்லணும். வரணுமா? 10 கோடி ரூபாய்க்கான அக்கவுண்ட்ஸ சப்மிட் பண்ணணும். இல்ல அந்த பணத்தை திருப்பி கட்டணும். இல்லனா அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல பண மோசடி கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் கோர்ட் படி ஏற வேண்டியது இருக்கும். ஐயோ மாமா, பெங்களூர்ல அம்மாவுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு யாரையா தெரியுமா? பிசினஸ்ல அம்மாவுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்களாம் எனக்கு தெரியும். ஆனா அவங்க யாரும் இப்படி ஒரு கிரிமினலான விஷயத்த பண்ண மாட்டாங்க. அப்ப இதை யார் பண்ணிருப்பாங்க மாமா? கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா ஏதாவது லூப் ஹோல் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டனா அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நான் இருக்கு அவனுக்கு. ஆதி ஆதி, ஒரு நிமிஷம் இத பாரு. என்னடா அது? டேய், பண மோசடி பண்ண அந்த பெங்களூர் ட்ரஸ்ட்ல அம்மாவோட பேர் மட்டும் இல்லடா, ஒர்க்கிங் பார்ட்னரா இன்னொருத்தர் பேரும் இருக்கு. இங்க பாரு. ஆமா, ஒர்க்கிங் பார்ட்னர் இன்னொருத்தர் பேரும் இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த மோசடி இவன் தான் பண்ணிருக்கான். அவனை கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு மெரிச்சோம்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். யார் மாமா அது? அவங்க பேர் என்ன? ரகுநாத் மேத்தா. $60, $60, $65. ஓகே, திரு மேத்தா அவர்கள் 65 lakhs கேட்டிருக்கிறாரு. மேற்கொண்டு ஏழை யாரும் கேக்குறீங்களா? 70. யாருமே கேட்க மாட்டாங்க. 75 ஃபிக்ஸ். மேத்தா அவர்கள் 75 lakhs கேட்டிருக்கிறாரு. மேற்கொண்டு யாரும் கேக்குறீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. 75 ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஓகே, திரு மேத்தா அவர்கள் 75 lakhs சொல்லியிருக்கிறாரு. முடிச்சிடலாமா? 75 lakhs ஒரு தரம், 75 lakhs, 75 lakhs 2 தரம், 75 lakhs 3 தரம். ஓகேவா?
சார் இதுல ஒரு கையெழுத்து வாங்க. ஓகே சார் இதுல ஒரு சைன் போட்டுருங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். பாய்ஸ் பாஸ் பேமெண்ட் செட்டில். ஓகே பாஸ். ஓகே பை. பெங்களூர்ல இருக்கக்கூடிய டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லிஸ்ட்ல இருக்கான். ஹோட்டல் மால்னு நிறைய பிசினஸ் இவங்கிட்ட இருக்கு. அம்மாக்கு இவனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? எதுக்காக அம்மாவை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்காங்க? மாமா அதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க மாமா, அந்த ஆள் கிட்ட போய் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு வரலாம். ஆமா ஆதி, சிஸ்டர் சொன்னா சரியாதான் இருக்கும். இந்த மேத்தா ஆபீஸ்க்கே போயிட்டு நேர்ல போய் அவனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் நாம எதையுமே மூவ் பண்ண முடியும். ஓகே, அப்ப நானும் பார்வதியும் போய் அந்த ஆளை பார்த்து பேசிட்டு வந்துடும். நீங்க இரு. சரி ஆதி, நீங்க 2 பேருமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி. Yes sir, tell me sir. எஸ், மிஸ்டர் ரகுநாத் மேத்தாவை பார்க்கணும். ஓ தமிழா, அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? அப்பாயின்மெண்ட் இல்ல, பட் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அர்ஜென்ட்டா அவரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம பாஸ் யாரையுமே பார்க்க மாட்டார் சார். என் பேர் ஆதித்யா, சென்னையில இருந்து வரேன். உங்க பாஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. கோகினூர் வைரம் கிடைக்கும்னு பார்த்தா பிரமிடு வைரமே கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு சென்னையில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. சென்னையில இருந்தா யாரா இருக்கும்? 1 மினிட் செக் பண்ணிக்கிறேன். இவன் எப்படி இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தான்? அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நானே கூப்பிடுறேன். சரிங்க சார். பாஸ் உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க, போய் அங்க வெயிட் பண்ணுங்க. சரி, வா. இவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? இவரை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல அவர் வேணா பெரிய ஆளா இருக்கலாம், பெங்களூர்ல எங்க பாஸ் தான் பெரிய ஆளு. அவர் தானே எங்க பாஸ் தேடி வந்தாரு. எங்க பாஸ் உங்களை தேடி வரலையே. போங்க, போய் வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்களா போன் பண்ணி உங்க பாஸ் கிட்ட கேட்க போறீங்களா, இல்ல நானா உள்ள போவா? பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது?
நீங்க யாரு என்னன்னு தெரியாம இந்த பொண்ணு வேற அலட்சியமா பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல மாமா. இங்க பாருங்க, இது ஆபீஸ், மீன் மார்க்கெட் இல்ல. இப்படி எல்லாம் இங்க சத்தம் போடக்கூடாது. எங்க பாஸ் கூப்பிடுற வரைக்கும் போய் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண விருப்பம் இல்லனா கிளம்பி போய்கிட்டே இருங்க. பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறாங்கன்னு? இதெல்லாம் கேட்டுட்டு என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இது பாருங்க, இப்ப நீங்க போன் பண்ணி கேட்க போறீங்களா இல்ல இங்க இருந்தே உங்க பாஸ கட்டி கூப்பிடவா? போன் பண்ணுங்க சீக்கிரமா. சொல்லு. சார் இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க சார். உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு சொல்றாங்க. சரி, இப்ப வர சொல்லு. ஓகே சார். பாஸ் உங்களை உள்ள வர சொல்றாரு, போங்க. உங்க பாஸ் ரூம் எங்க இருக்கு? பின்னாடி. பாப்பாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் ஆதித்யா. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மகன். இவங்க என்னோட வைஃப் பார்வதி. அதெல்லாம் சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எங்க ட்ரஸ்ட் பேர்ல பெங்களூர்ல நீங்க போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. எங்க வந்து யார் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் ஒன்னும் ஆதாரம் எல்லாம் பேசல. பெங்களூர் ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ரகுநாத் மேத்தான்னு உங்க பேர் இருக்கு. அப்படி என்னோட பேரா டாக்குமெண்ட்ல இருக்கு? அகிலாண்டீஸ்வரின்னு உங்க அம்மா பேரை மட்டும் தான் போட சொன்னேன். முட்டா பசங்க என்னோட பேரையும் சேர்த்து போட்டானுங்க போல இருக்கு. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் பேர்ல போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண மோசடி பண்ணது நான் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் அப்படி பண்ணவே இல்லை. உங்க அம்மா அகிலாண்டீஸ்வரிய சிக்கல்ல மாட்டி விடதான் அப்படி பண்ண. இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, புரியல? இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். எதுக்காக அப்படி பண்ண நீ? ஆமா இல்ல, ஏன் அப்படி பண்ண? ஓ, அகிலாண்டீஸ்வரியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்க போறேன். அதுக்காக தான் அப்படி பண்ண. பாரா, பாக்ஸரா? பாக்ஸராண்டா? மாமா, மாமா விடுங்க அவரை. ஆதி ஆதி ஆதி, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இது தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா, பெங்களூர். இது என்னோட கோட்டை. மாமா விடுங்க, விடுங்க என் மாமாவை. விட சொல்லுங்க, விடுங்க அவரை. தேவையில்லாம என்கிட்ட மோதி உன்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. உன்னோட குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாத்துறது? அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிற உங்க அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யோசி. உனக்கு அழிவு காலம் வந்துருச்சு, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க.
ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு எதிரா கெடுதல் செய்யணும்னு நினைச்ச யாருமே இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீ நாசமா தான் போற. டேய், நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்ன மீறி எங்க அம்மா நிழல கூட இருக்க முடியாதுடா. டேய் கைடுடா, விடுடா. மாமா டேய், அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்கடா. டேய், இத விட சொல்றா. டேய் டேய், டேய், உன் ஃபைல்டா. இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுறா. விடுடா. போடா, போ போ. மாமா அவரை விடுங்க டேய், ப்ளீஸ். கைய எடுங்கடா. டேய் மாமா அவரை டேய், விடுங்க. கையெடு. மாமா விடுடா கைய. மாமா என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன ப்ராப்ளமா இருக்கும்? இவரு ஆதிக்கட ஒரு அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட பையன் ஆதி சாராச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, என்னவா இருக்கும்? அவரை விடுங்க ப்ளீஸ். டேய் விடுடா. மாமா டேய் கையெடு. டேய் போடா. மாமா மாமா பார்வதி, வா வா போலாம். என்ன மேதா, நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நந்தினி. பெங்களூர் என்னோட கோட்டை. அந்த ஆதியால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தடவை அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட நான் தோத்து போக கூடாது மேதா. அந்த அகிலாண்டேஸ்வரி மான மரியாதையை இழந்து கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். இப்பதானே என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே மேதா, உன்னை நான் எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. நான் பிசினஸ்மேன். எனக்கு இந்த பாராட்டு எதுவுமே முக்கியம் இல்ல. பேசினபடி பணம் வந்துடணும். நான் ஆசைப்பட்டது நடந்தா போதும். நீ கேட்ட பணத்தை விட 10 மடங்கு அதிகமா தரேன். பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்ப கௌரவம் காத்துல பறக்க போகுது. ஓகே, அகிலாண்டேஸ்வரி, இந்த தடவை கண்டிப்பா நீ மாட்டுவ. எல்லாரும் முன்னாடி நான் உன்னை தலகுனிய வைப்பேன். அதி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த மேத்தாவை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த பெங்களூர்ல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை 2ல 1 பார்க்கணும். அதி, நீ இப்பவே உங்க ஃபேமிலி வக்கீலுக்கு போன போடு. அவன் மேல கோர்ட்ல கேஸ போடு. அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுவோம். கோர்ட்டு கேஸ்ன்னு போனா சரியா வராது. அவன் என்கிட்ட இந்த அளவுக்கு டேரிங்கா பேசுறானா, அவன் எல்லா இடத்துலயும் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருப்பான். அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும் மாமா. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. மோசடி பண்ண அவனே அவ்வளவு திமிரா பேசும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? எதிரி யாரு எப்பேற்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆயுதத்தை கையில் எடுக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான சரியான வழி. வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் பிரபாகர். நான் ரகுநாத் மேத்தா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். என்ன விஷயம்? எதுக்காக வந்தீங்க? இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, நல்ல வேலையில இருக்கேன்னா, அதுக்கு காரணம் அகிலாண்டேஸ்வரி மேடமும் அவங்க நடத்துற ட்ரஸ்டும் தான். நான் இன்னைக்கு பெங்களூர்ல மேத்தா ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் என்னை வளர்த்தது, படிக்க வச்சது, ஆளாக்குனது அகிலாண்டேஸ்வரி மேடமும் அவங்க ட்ரஸ்டும் தான் சார். சார், மேத்தா ஆபீஸ்ல உங்களுக்கு நடந்த அநியாயத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார்.
சார் அந்த மேத்தா மிகப்பெரிய ஃப்ராடு சார். தப்ப மட்டுமே சரியா செஞ்சு தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிட்டு இருக்கான் சார். அவன் ஒரு பிசினஸ் மேனே இல்ல சார். என்ன சொல்ற பிரபாகர்? ஆமா சார், அவன் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பினாமி சார். அவனோட மெயின் பிசினஸே அரசியல்வாதியோட கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்குறது தான் சார். அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு அதுல பணம் சம்பாதிக்கிறது சார். அது மட்டும் இல்ல சார், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு சார். ஆனா அவன் அரசியல்வாதியோட பினாமியா இருக்கிறதுனால அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியல சார். டேய், நீ சொல்றத நாங்க நம்பலாமா? நான் சொல்றது சத்தியமான உண்மை சார், என்ன நம்புங்க சார். ஓகே, நான் உன்னை நம்புறேன். ஆமா, இந்த மேத்தாக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கு? உலகத்துல இருக்கிற அத்தனை வைரமும் அவங்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுவான் சார். விதவிதமான வைரங்களை தேடி தேடி வாங்கி அவன் கலெக்ஷன்ல வச்சிருக்கான் சார். புகழ்பெற்ற வைரம்னா என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்கி அவன் கலெக்ஷன்ல வச்சுப்பான் சார். அவன் தேடி இன்னும் கிடைக்காத வைரம் சொர்ணபுரி வைரம் மட்டும்தான் சார். இப்ப நம்ம என்னதான் பண்றது? 10 கோடி ரூபாய் பணத்தை இப்ப நம்ம கட்டலனா அம்மாவோட மரியாதை, பிரஸ் கிட்ட இருக்கிற நல்ல பேரு, பரம்பரை கௌரவம் எல்லாம் பாழாகி போயிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது மாமா. ஏதாவது செஞ்சு சீக்கிரமா பணத்தை கட்டிடுங்க. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறோம் ஆதி? 10 கோடி ரூபாய நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்? அதுக்கு ஒரு வழி இருக்கிறான். என்ன வழி ஆதி? இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது அந்த ரகுநாத் மேத்தா தானே. போலியான ட்ரஸ்ட் மூலியமா 10 கோடி ரூபாய் அவன் தான் வசூல் பண்ணி வச்சிருக்கான். அவன் வச்சிருக்கிற அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட இருந்து எடுக்க போறோம், இன்கம் டாக்ஸ்ல கட்ட போறோம். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா ஆதி, உன்னோட பிளான் என்னங்கறத கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்லு. சொல்றேன். ரகுநாத் மேத்தாக்கு விதவிதமான வைரம் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவனுடைய வீக்னஸ். பிரபா சொன்னார் இல்லையா? ஆமா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது சொர்ணபுரி வைரம். அதுதான் அவன் தேடிட்டு இருக்கானோ பிரபா சொன்னார்ல. சொர்ணபுரி வைரத்தை ரகுநாத் மேத்தா கிட்ட கொடுத்தா அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பான். சார், போலியான வைரத்தை கொடுத்து ரகுநாத் மேத்தாவை ஏமாத்த பாக்குறீங்களா? அது நடக்காது சார். அவன் வைரத்துல பயங்கரமான எக்ஸ்பர்ட் சார். ஒரு வைரத்தை பார்த்த உடனே அது வைரமா, எந்த மாதிரி வைரம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் சார். ஆமா சார், அவரை ஏமாத்த முடியாது. நான் ஒன்னும் ரகுநாத் மேத்தாவை ஏமாத்த போறதில்ல. உண்மையான சொர்ணபுரி வைரத்தை தான் ரகுநாத் மேத்தா கிட்ட காட்ட போறோம். என்ன மாமா, என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட இருக்கிற சொர்ணபுரி நெக்லஸ பத்தி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை நகையாச்சே மாமா. அந்த நகையவா விற்க போறீங்க? அந்த நெக்லஸ நான் விற்க போறதில்ல பார்வதி. பரம்பரை மானத்தை காப்பாத்த பரம்பரை நகையை வச்சு ரிஸ்க் எடுக்க போறேன். ஆதி, உங்க பரம்பரை வைர நகையை வச்சு நீ இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா? அதை தவிர வேற வழியே இல்ல. நமக்கு அவசரமா 10 கோடி ரூபாய் பணம் வேணும். மாமா, நீங்க ஒரு முடிவெடுத்தா நிச்சயமா அது நல்ல முடிவா தான் இருக்கும். நீங்க தைரியமா பண்ணுங்க. அப்புறம் என்ன ஆதி, பார்வதியே சொல்லியாச்சு. தைரியமா இந்த விஷயத்துல நம்ம இறங்குவோம். என்ன நடந்தாலும் 2ல 1 பாத்துருவோம். சரி, இந்த ப்ரோ.
இந்த வைர நெக்லஸ் வச்சுதான் அந்த மேத்தாவை பிடிக்கணும். அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? சொல்றேன். ராஜஸ்தான்ல இருக்கிற ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த அரச குடும்பத்துக்கிட்ட சொர்ணபுரி வைர நெக்லஸ் ஏலத்துக்கு வருதுன்னு ரகுநாத் மேத்தாவை முதல்ல நம்ப வைக்கணும். அது எப்படி சார் முடியும்? முடியும். எப்படி ப்ரோ? இதால முடியும். இது என்ன மேகசின் ப்ரோ? பொதுவா வைர நெக்லஸ் ஏலத்தை பத்தின விளம்பரம்லாம் எல்லா மேகசின்லயும் வராது. ஆனா இந்த மேகசின்ல மட்டும் தான் வரும். இந்த மேகசின்ல வர விளம்பரத்தை பார்த்து தான் ஏலம் எடுக்கணும்னு நினைக்கிற பணக்காரங்க எல்லாம் ஏலத்துக்கு வருவாங்க. இப்போ சொர்ணபுரி நெக்லஸ் ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு ஆடு கொடுக்க போறோமா ப்ரோ? அப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்துட முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏலம் நடத்துற ட்ரஸ்டுக்கு சொந்தமான மேகசின் இது. இதுல விளம்பரம் வரணும்னா இந்த மேகசின் நடத்துற ட்ரஸ்ட் கிட்ட முதல்ல வைர நெக்லஸ் ஒப்படைக்கணும். அந்த ட்ரஸ்ட் ஒரிஜினல் வைரம் தானே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேகசின்ல ஆட் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் வைர நெக்லஸ் தானே, அப்புறம் என்ன கொடுத்தா சோதிச்சு பார்த்துட்டு ஆடு கொடுக்க போறாங்க. அண்ணா சொல்றது சரிதான். அது அப்படி பண்ண முடியாது பார்வதி. அதுல சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு ப்ரோ? இந்த மேகசின்ல விளம்பரம் வந்தா நிறைய பணக்காரங்க ஏலத்துல கலந்துக்க வருவாங்க. வந்தா என்ன? இல்ல, அதுல நமக்கு ரிஸ்க் இருக்கு. ரிஸ்கா? ரிஸ்கா? ஏலம் எடுக்க மேத்தா மட்டும் தான் வரணும். மத்த பணக்காரங்க யாரும் வரக்கூடாது. அது எப்படி முடியும் ஆதி? முடியும். எப்படி மாமா? சொல்றேன். இப்படி முடியும். இதானா? சொர்ணபுரி நெக்லஸ் ஏலத்துக்கு வரதா இருக்கிற இந்த விளம்பரத்தை மேத்தா மட்டும்தான் பார்க்கணும். அவன் பார்த்துட்டா அவன் மட்டும்தான் ஏலத்துக்கு வருவான். ஐடியாலாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த மேகசினை மேத்தா பார்க்கணும்ல. அந்த வேலையை பிரபாகர் பார்த்துப்பாரு. சார் நானா? ஆமா. மேத்தா ஆபீஸ்ல இருக்கிற நீதான் இந்த விளம்பரத்தை எப்படியாவது மேத்தா கண்ணில் பட வைக்கணும். இதைதான் நம்ம பண்ண போறோம். சரியா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். மேகசினை எங்கிட்ட கொடுங்க. தரேன். வெரி குட். ஆமா, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மேத்தா வந்த பிறகு வேற யாரும் வரலனா அவனுக்கு டவுட் வராதா? கண்டிப்பா வரும். அப்படி அவனுக்கு சந்தேகம் வராம இருக்கணும்னா நம்ம ஆளுங்களை ஏற்பாடு பண்ணணும். ஆதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடக கம்பெனி இருக்கு. அவங்கள்ட்ட சொல்லி நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிடுறேன். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே ராம். பிரபா சார், நீங்க உடனே ஆபீஸ் கிளம்புங்க. போயிட்டு நான் கால் பண்ணுங்க. ஓகே சார், நான் ஆபீஸ் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். பார்த்து. இன்னைக்கு இந்த மேகசினை எப்படியாவது ரகுநாத் மேத்தா டேபிள்ல வைக்கணுமே. அவ பார்வையில பட்டே ஆகணும்.